எல்லா தமிழ் மக்களுக்கும் என்னுடைய வணக்கம். இன்னைக்கு நான் கேரளா சமையல் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறது ஒரு ரைஸோட ரெசிபி தான். நெய் எதுவுமே சேர்க்காம, மசாலா எதுவுமே சேர்க்காம செஞ்ச ஒரு வெரைட்டி ரைஸ் தான் இது. மத்தியானம் நம்ம சாப்பிட்றதுக்கும் குழந்தைங்களுக்கு ஸ்கூலில் கொடுத்து விடுறதுக்குலாம் ரொம்ப நல்லா இருக்கிற ரெசிபி தான் இது. அதுக்காக 1.5 கப் அளவுக்கு செல்லா பாஸ்மதி ரைஸ் தான் நான் எடுத்திருக்கு. 2 பேருக்கு சாப்பிட்ற அளவுக்கு இருக்கும். பாஸ்மதி ரைஸே வேணான்ட்டு இல்லை, நீங்கள் பிரியாணி அரிசியிலும் இந்த ஜீரக சம்பா ரைஸ் இருக்குல்ல அதிலும் எல்லாம் செஞ்சு எடுத்துக்கலாம். அரிசி இங்கே இருக்கட்டும். இது வேகிறதுக்கான தண்ணி கொதிக்க விட்டுக்கோங்க. அதில் 1.5 டீஸ்பூன் அளவுக்கு உப்பும் போட்டு தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் பாஸ்மதி ரைஸ் வந்து உடனே கழுகி போட்டிருக்கு. நான் ஊற வைக்கலை. செல்லா பாஸ்மதி ரைஸ்ன்னு சொல்கிறது புழுங்கல் அரிசி தான். அதனால இப்போ நான் இந்த தண்ணியில் எண்ணெய் எதுவுமே ஊற்றலை. வெந்தாலும் இந்த அரிசி ஒட்டாது. இப்போ நீங்கள் எடுக்கிறது பச்சை அரிசியாக இருந்தால், பாஸ்மதி ரைஸ்லேயே பச்சை அரிசியும் புழுங்கல் அரிசி இருக்குது. பச்சை அரிசியாக இருந்தால் தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இல்லை 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் அரிசி கழுவி போட்டுக்கோங்க. அப்போ வந்து ஒட்டாமல் இருக்குது. இப்போ பாருங்கள், இது கரெக்டான அளவுக்கு வெந்திருக்கு. ரொம்ப அதிகமாக வெந்து போகக்கூடாது. தண்ணி வடிகட்டி எடுத்ததுக்கப்புறம் நல்லா ஆற விட்டுக்கோங்க. இதே மாதிரி குழி வார்க்கிற ஒரு கடாயில் 2 டீஸ்பூன் அளவுக்கு சன்ஃப்ளவர் ஆயில், ஏதாவது ரிஃபைண்ட் ஆயில், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஷாஹி ஜீரா, ஒரு சின்ன பீஸ் பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய். ஷாஹி ஜீரா இல்லை அப்படின்னா ஒரு 2 பிஞ்சு அளவுக்கு சின்ன சீரகம் சேர்த்தாலும் போதும். இது எல்லாமே எண்ணெயில் ஒரு டைம் வறுத்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் கேஷ்யூ நட் நான் இதில் சேர்த்துருக்கு. ரைசின்ஸும் நீங்கள் வேணலாம் சேர்த்துடலாம். நான் ரைசின்ஸ் வந்து கொஞ்சம் மாற்றி வச்சுருக்கு லாஸ்ட்டு சேர்க்கறதுக்கு. இதிலே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து அதோட பச்சை ஸ்மெல் போய் நல்ல ஒரு மனம் வர்ற வரைக்கும் வதக்கிக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயத்தோட பாதி இதே மாதிரி நீளமாக கட் பண்ணி சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இது வந்து நல்லா சாஃப்டாகி ஒரு மஞ்சள் கலர் ஆகிற வரைக்கும் இது வந்து வதக்கணும். கொஞ்சம் கருவேப்பிலை, 3 பச்சை மிளகாய், ஒரு சின்ன கேரட்டோட பாதி இதே மாதிரி நீளமாக கட் பண்ணது, 2 பீன்ஸு சின்ன பீஸாக கட் பண்ணது, கொஞ்சம் கேப்சிகம். நான் பச்சை கலரும் சிகப்பு கலரும் எடுத்துருக்கு. உங்கள்கிட்ட பச்சை கலர் மட்டும்தான் இருக்குது அப்படின்னா அது மட்டும் சேர்த்தாலும் போதும். 1/4 கப் அளவுக்கு greenpeas வேக வச்சது, கொஞ்சம் உப்பு. தீ வந்து ஹை ஃப்ளேமில் வச்சதுக்கப்புறம் நல்லா வதக்கிக்கோங்க. இதில் இருக்கிற தண்ணி வந்து வற்றணும். இப்போ தான் நான் கொஞ்சம் ரைசின் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வறுத்து சேர்க்கன்னா கேஷ்யூ கூட முன்னாடியே வறுத்து சேர்த்துடலாம். இதில் இருக்கிற தண்ணி ஃபுல்லாக வத்துற வரைக்கும் மட்டும் வதக்கினா போதும். தீ வந்து ஹை ஃப்ளேமில் தான் இருக்குது. இந்த காய்கறி எதுவுமே வெந்து போகக்கூடாது. இது பாதி வெந்த மாதிரி தான் இருக்கணும் நம்ம சாதத்துக்குள்ளே கேப்சிகம்லாம் வெந்து போயிடுச்சுன்னா டேஸ்ட் இருக்காது, மனமும் மாறி போயிடும். அதனால இதோட தண்ணி வத்துற வரைக்கும் ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் தீ கம்மி பண்ணி வச்சுட்டு 1/2 கப் அளவுக்கு தேங்காய் பால் ஊற்றிருக்கு. ரொம்ப கட்டியாக இருக்கிறதும் ரொம்ப தண்ணி மாதிரி இருக்கிற தேங்காய் பாலும் கிடையாது. ஒரு மீடியம் திக்னஸில் இருக்கிற தேங்காய் பால் தான் ஊற்றிருக்கு. கம்மியாக இருக்கிற தீயில் தேங்காய் பால் கொஞ்சம் சூடாகி கொதித்து கொஞ்சம் வற்றணும். அதுக்கப்புறம் இதில் தேவையான அளவுக்கு கொத்தமல்லி எல்லாம் இதே மாதிரி சின்ன பீஸை கட் பண்ணி சேர்த்துருக்கு. கம்மியாக இருக்கிற சூடில் கொஞ்சம் கட்டி ஆகிற வரைக்கும் திக்காகிற வரைக்கும் நம்ம இது வதக்கிடலாம். இந்த அளவுக்கு கொஞ்சம் தேங்காய் பால் வற்றி ட்ரை ஆகும்போது ரொம்ப கட்டியாகி போகக்கூடாது. கொஞ்சம் தேங்காய் பால் அதில் இருக்கணும். இந்த டைமில் கம்மியாக இருக்கிற தீயிலே வச்சுட்டு நம்ம வேக வச்சு எடுத்து வச்ச சாதம் வந்து நல்லா ஆறணும். சூடோடையே போட்டு மிக்ஸ் பண்ணிடுச்சுன்னா ஒட்டிடும். நீங்கள் வேணால் முதல் நாள்லேயே வேக வச்சு நல்லா ஆற விட்டு ஃப்ரிட்ஜில் வச்சதுக்கப்புறம் கூட இந்த மாதிரி செஞ்சுக்கலாம். அப்போ வந்து சாதம் ஒன்றுக்கு ஒன்று ஒட்டாமல் கிடைக்கும். மிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு டைம் உப்பு செக் பண்ணிக்கோங்க. சாதத்துக்கும் வெஜிடபிள்ஸுக்கும் உப்பு இருக்கணும். உப்பு கம்மியாக இருந்துச்சுன்னா இதுக்கு வந்து டேஸ்ட்டும் கம்மியாயிடும். அதெல்லாம் பார்த்து பண்ணிக்கோங்க. இன்னொரு விஷயம், இதுக்கு வந்து ரொம்ப ஒன்றும் சைட் டிஷ் தேவையில்லை. உங்களுக்கு வேணும் அப்படின்னா எந்த கறி கூடையும் எந்த சைட் டிஷ் கூடையும் இது சூப்பராக மேட்ச் ஆகும். பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் சொல்லிடுங்க. இந்த சமையல் பிடிக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்டுக்கோங்க. நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு கொடுத்துட்ருக்கிற சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. உடனே பார்க்கலாம் இன்னொரு ரெசிபியோட. அது வரைக்கும் வணக்கம்.